கச்சத்தீவு குறித்து பேசி தொகுதி மறுவரையறை மீதான கவனத்தை திசை திருப்புகிறார் ஆளுநர் ரவி என அமைச்சர் ரகுபதி குற்றம் சாட்டியிருக்கிறார். இது தொடர்பான மேலும் விவரங்களோடு எமது செய்தியாளர் பாஸ்கர பாண்டியன் இணைகிறார். வணக்கம் பாஸ்கர பாண்டியன், முழு விவரங்கள் என்ன? பத்மநாபன், ராமேஸ்வரம் சென்றிருந்த ஆளுநர் ரவி அங்கு மீனவர்களை சந்தித்து பல்வேறு விஷயங்கள் குறித்து அவர் விவாதித்திருந்தார். அதில் கச்சத்தீவு தாரை வார்க்கப்பட்ட விவகாரம் குறித்தும் சில கருத்துக்களை முன்வைத்திருந்தார். அதற்கு தமிழ்நாடு சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி ஒரு பெரும் நீண்ட நெடிய விளக்கத்தை அளித்திருக்கிறார். குறிப்பாக தன்னுடைய எக்ஸ்தல பக்கத்தில் அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த பதிவில் கச்சத்தீவை வைத்து கச்சை கட்ட முயல்கிறார் ஆளுநர் ரவி எனவும், கச்சத்தீவில் நம் மீனவர்களின் உரிமையை பறித்ததற்கு அப்போதைய மத்திய மாநில அரசுகளே காரணம், 1974 தவறுக்கு இப்போது மத்தியில் கூட்டணியில் இருந்த இன்றைய மாநில ஆளுங்கட்சிக்கும் பொறுப்பு என துருப்பிடித்த ஆயுதத்தை தூக்கி கொண்டு வந்திருக்கிறார் ஆளுநர் ரவி என அவர் விமர்சித்திருக்கிறார். தமிழ்நாடு மீனவர்கள் இலங்கை இராணுவத்தால் தாக்கப்பட்டு சிறைபிடிக்கப்படுவது நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே வருவதாகவும், 2024 ஆண்டில் 528 தமிழக மீனவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்றும் தெரிவித்திருக்கிறார். இந்த ஆண்டு ஜனவரியில் மட்டும் 53 மீனவர்கள் கைதானார்கள். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம் வாயிலாக வலியுறுத்தியும் திமுக கூட்டணி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற வளாகத்தில் போராட்டம் செய்தும் தமிழக மீனவர்களை மீட்க எந்த நடவடிக்கையையும் மத்திய அரசு மேற்கொள்ளவில்லை என்றும் அவர் கண்டனங்களை தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாட்டு மீனவர்கள் தாக்கப்படுவதையும் கைது செய்யப்படுவதையும் தடுக்க தவறிய மத்திய பாஜக அரசின் இயலாமையை மறைக்க ஆளுநர் ரவி தமிழ்நாடு அரசின் மீது வீண் அவதூறு பரப்பி வருவதாகவும் தெரிவித்திருக்கிறார். கச்சத்தீவு தொடர்பாக திமுக மீது வீண் அவதூறு பரப்பும் விஷமிகளுக்கு மூத்த முன்னோடிகளுக்கும் முதலமைச்சர் பலமுறை விளக்கம் கொடுத்து விட்டார் என்றும், இருந்தாலும் எத்தனை விளக்கம் கூறினாலும் விளங்காத ஆளுநர் ரவிக்கு மீண்டும் சொல்கிறேன் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். கச்சத்தீவு இந்தியாவின் ஒரு பகுதிதான் என்பதற்கான ஆதாரத்தை கொடுத்ததே அப்போதைய தலைவரும் முதலமைச்சருமான கலைஞர்தான் எனவும், அதோடு நாடாளுமன்றத்தில் எதிர்ப்பு தெரிவித்து அவையை விட்டு வெளியேறியது திமுக என்றும் அவர் விளக்கம் அளித்திருக்கிறார். கச்சத்தீவு ஒப்பந்தத்தை ரத்து செய்ய கோரி அப்போதைய திமுக அரசு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி தீர்மானம் நிறைவேற்றியதாகவும், இந்த வரலாற்று உண்மைகள் எல்லாம் வரலாற்றை படிப்பவர்களுக்கு தெரியும், ஆனால் வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டியில் வரும் வதந்திகளை வரலாறாக நினைத்து படிக்கும் ஆளுநர் ரவிக்கு இதெல்லாம் தெரியாதுதான் என்றும் அவர் விமர்சனத்தை வைத்திருக்கிறார். கடந்த ஆண்டு நடந்த மக்களவை தேர்தலில் கச்சத்தீவு பற்றி ஒரு RTI ஆவணம் வெளியாகி உள்ளதாக சொல்லி குரலையை கிளப்பி குரலி வித்தை காட்டினார் அண்ணாமலை. அதனை பிரதமர் மோடி முதல் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் வரை உண்மையாக்க முயன்றார்கள் என்றும், கச்சத்தீவு பற்றி கடந்த 10 ஆண்டுகளாக பேசாத மோடி திடீர் புரட்சியாளராக மாறி தேர்தல் பிரச்சாரத்தில் பேசியதாகவும், ஆனாலும் 40 தொகுதிகளிலும் தமிழ்நாட்டில் பாஜக கூட்டணி தோற்று போனது. உஸ்வானமான விவகாரத்தை இப்போது ஆளுநர் ரவி தூக்கி கொண்டு வந்து கலர் மத்தாப்பு காட்ட முயல்கிறார் என்றும் அவர் விமர்சித்திருக்கிறார். தொகுதி மறுசீரமைப்பில் தமிழ்நாடு மட்டுமல்ல தென்னிந்தியா முழுவதும் வஞ்சிக்கப்படும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எழுப்பிய விவகாரம் இந்தியா முழுமைக்கும் பேசு பொருளாகி இருக்கக்கூடிய சூழலில் தெலுங்கானா, கர்நாடகா மாநிலங்கள் எதிர்ப்பு குரல் எழுப்ப ஆரம்பித்திருக்கின்றன. எங்கே இந்தியா முழுமைக்கும் அது எதிரொலித்து விட போகிறது என்ற அச்சத்தில் அதனை திசை திருப்ப மத்திய அரசின் அஜெண்டாவை நிறைவேற்ற கச்சத்தீவை கையில் எடுத்திருக்கிறார் ஆளுநர் ரவி என்றும் அவர் விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார். 1974 கச்சத்தீவை பற்றி கவலைப்பட்ட பிரதமர் மோடி கண்முன்னே இந்தியாவின் 2000 சதுர கிலோமீட்டர் பகுதிகள் சீனா ஆக்கிரமித்த போது அமைதியாக இருந்தார் எனவும், கடந்த மக்களவை தேர்தலில் அறிவியல் பூர்வமாகவும் சட்டப்படியும் அணுகி கச்சத்தீவை கண்டிப்பாக மோடி அரசு மீட்கும் என்று சொன்னவர்கள் எங்கே போனார்கள் என்றும் கேள்வி எழுப்பியிருக்கிறார். தேர்தல் வரும்போதெல்லாம் கச்சத்தீவு கடையத்தை தூக்கி கொண்டு வந்தவர்கள் இப்போது தொகுதி மறுசீரமைப்பில் பாஜகவின் சதி திட்டத்திற்கு அம்பலத்திற்கு வந்துவிடக் கூடாது என்பதை கச்சத்தீவை மீண்டும் கிளப்புகிறார்கள் எனவும், நாடாளுமன்ற தேர்தலில் மக்கள் கொடுத்த அடி ஆளுநருக்கு நினைவு இருக்கிறதா, அப்படியான பதிலடியை தொகுதி மறுசீரமைப்பிலும் கிடைக்கும் என்றும் அவர் விமர்சனங்களை முன்வைத்திருக்கிறார். கச்சத்தீவு பற்றிய கப்சா கதைகளை பேசுவதை நிறுத்துங்கள் ஆளுநரே, இலங்கை அரசால் கைது செய்யப்பட்ட நமது மீனவர்களை விடுதலை செய்ய உங்கள் எஜமானர் மோடியிடம் கோரிக்கை வையுங்கள். அரசியல் செய்ய அண்ணாமலை இருக்கிறார், ஆளுநர் அவரோடு போட்டியிட வேண்டாம் என்றும் கடுமையான விமர்சனங்களை முன்வைத்து அவர் ஆளுநருக்கு இந்த விரிவான விளக்கத்தையும் அவர் அளித்திருக்கிறார். பத்மநாபன்.
விரிவான தகவல்களுக்கு நன்றி பாஸ்கர பாண்டியன்.